ஸோ உண்மை பொருளுங்கிறது தத்துவத்திரயம்ங்கிறது சித்து, அச்சித்து, ஈஸ்வரன் அப்படின்றது. சித்துங்கிறது உயிருள்ள பொருட்கள், ஞானம் உள்ளவை, ஜீவாத்மாக்கள், இன்ஃபைனைட். அச்சித்துங்கிறது உயிரற்ற பொருட்கள், ஜட பொருட்கள், ஞானமற்றவை. ஈஸ்வரனுங்கிறது அவனே இவை அனைத்தையும் ஆள்பவன், பரமாத்மா. அவன் யார்? லக்ஷ்மிபதி, ஸ்ரீமன் நாராயண். அவன் ஒருவனே ஈஸ்வரன். ஸோ சித்து அச்சித்து நிறைய இருந்தாலும் ஈஸ்வரனுங்கிறவன் ஒருவனே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சித்து அச்சித்து ஈஸ்வரனுடைய ஸ்வரூபங்கள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் நமக்கு இன்னும் நல்லா புரியும். சித்துங்கிறது உண்மையாக பார்த்தா ஜீவாத்மாக்கள் நாமெல்லாம். ஸோ நம்முடைய நிலைமை என்ன, நம்முடைய ஸ்வரூபம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுதானே முக்கியம். ஸோ அது பார்ப்போம். சித்து, அச்சித்து, ஈஸ்வரன், இது மூணுத்தையும் பார்ப்போம். இப்போ சித்துங்கிறது ஆத்மஸ்வரூபம், அதாவது ஜீவாத்மஸ்வரூபம். அதற்கு ஒரு சூர்ணிக்கை கொடுத்துருக்காங்க. சென்று சென்று பரம்பரமாய் என்கிறபடியே தேகேந்திரிய மன பிராண புத்தி விலக்ஷணமாய் அஜடமாய் ஆனந்தரூபமாய் நித்தியமாய் அணுவாய் அவ்யக்தமாய் அச்சிந்தயமாய் நிரவயவமாய் நிர்விகாரமாய் ஞானாஸ்ரயமாய் ஈஸ்வரனுக்கு ஞாம்யமாய் தாரியமாய் சேஷமாயிருக்கும். இது ஆத்மஸ்வரூபம். இது பெரிய டெஃபினிஷன், இன்னும் நிறைய இருக்குது. பட் ஆனால் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ப்ரீஃபாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதனுடைய சாரமாக என்ன விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஆத்மஸ்வரூபங்கிறது ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபம். சென்று சென்று பரம்பரமாய் என்கிறபடியே அப்படின்றார். இங்கே ஆழ்வார் சென்று சென்று பரம்பரமாய் அப்படின்னு கண்கள் சிவந்த பெரியவாய் திருவாய்மொழியில் ஆழ்வார் சொல்லியிருக்கார். சென்று சென்று பரம்பரமாய் அப்படின்ட்டு ஆத்மஸ்வரூபத்தை சொல்லியிருக்கார். அதில் என்ன அது சென்று சென்று பரம்பரமாய்னா, வேதத்தில் முதல்ல ஆத்மாங்கிறது அன்னமயன் அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் பிராணமயன், மனோமயன், விஞ்ஞானமயன், ஆனந்தமயன் அப்படின்னு படிப்படியாக எடுத்துன்னு போகிறது வேதம். ஸோ அந்த மாதிரி அன்னமயன் பிராணமயன் அப்படி படிப்படியாக எடுத்துன்னு போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி படிப்படியாக எடுத்து கொண்டு போவது சென்று சென்று பரம்பரமாயின்னு ஆழ்வார் எடுத்து சொல்லியிருக்கார். ஸோ அந்த மாதிரி இங்கே எடுத்து சொல்கிறாங்க பாருங்க. தேகமாய், இந்திரியமாய், மனமாய், பிராணமாய், புத்தியாய் ஆத்மா இருக்கிறான்னா கிடையாது. ஆத்மா தேகமானா இல்லை. ஓகே, இந்திரியமா ஆத்மா இல்லை. மனஸ்தான் ஆத்மாவா? இல்லை. பிராணன்தான் ஆத்மாவா? இல்லை. புத்தி தான் ஆத்மாவா? இல்லை. இது எல்லாவற்றையும் விட விலக்ஷணமாய் அப்படின்னா வித்தியாசமாயின்னு அர்த்தம், வேறு விதமாய் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நமக்கு அந்த மயக்கம் ஏற்படும், இந்த தேகமே ஆத்மாங்கிற மயக்கம்லாம் ஏற்படும் இல்லையா, அதனால் அதை முதல்ல சொல்கிறாங்க. தேக, இந்திரிய, மன, பிராண, புத்தி விலக்ஷணமாய், அதை விட்டு வேறுபட்டவனாய் அப்படின்னு அர்த்தம். அஜடமாய், ஜடம் இல்லை, இவன் ஞானமுடையவன். அஜடமாய், ஜடப்பொருள் இல்லை, அதனால் அஜடமாய் இருக்கிறான். ஆனந்த ரூபமாய், ஆனந்தமே உருவாக இருக்கிறான். அதனால் ஆனந்தம் ரொம்ப முக்கியமானது இந்த ஜீவாத்மாவுக்கு. நித்தியமாய், இந்த ஜீவாத்மா என்றும் உண்டு. ஜீவாத்மா என்னைக்கு பிறந்தார்? கிடையாது. ஜீவாத்மாவுக்கு அழிவு உண்டா? கிடையாது. ஸோ பகவான் பகவத்கீதையிலையும் சொல்லியிருக்கார். ஸோ அதனால் பிறப்புங்கிறது ஜீவாத்மா கிடையாது, அதே மாதிரி அழிவுங்கிறதும் கிடையாது. உடலுக்கு உண்டு, ஆனால் ஆத்மாவுக்கு பிறப்பும் கிடையாது, அழிவும் கிடையாது, என்றும் இருக்கக்கூடியது. அதனால் நித்தியமாய். அணுவாய், ஆத்மாங்கிறது அனுரூபமாக இருக்கக்கூடியது, நம்ம பார்க்க முடியாது, அதுதான் சொல்கிறாங்க. அவ்யக்தமாய், வியக்தம்னா பார்க்கக்கூடியது, அவ்யக்தமாய்னா பார்க்க முடியாது. அச்சிந்தயமாய், சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடியது. நிர்அவயவமாய் அப்படின்னா அவயவங்கள் ஒன்றும் கிடையாது. கண்ணு, காது, மூக்குன்னு இதான் அவயவங்கள் இருக்கான்னா ஒன்றும் கிடையாது. நிர்அவயவமாய். நிர்விகாரமாய், விகாரப்பட்டிருக்குமா அப்படின்னா அது பெருசாகவும் சின்னதாகவும் அது மாதிரி மாறுதலுக்கு உட்படுமா அப்படிங்கன்னா கிடையாது. நிர்விகாரமாய் அப்படின்னா யானைக்குள்ளே ஒரு ஆத்மா யானை அளவுக்கு பெருசாக இருக்குமா? இல்லை இப்போது எறும்புக்குள்ளே இருக்கிற ஆத்மா எப்படி இருக்குன்னா எல்லாம் ஒன்று தான், எல்லாமே அணுஸ்வரூபமாய் தான் இருக்கக்கூடியது. அதனால் விகாரம்ங்கிறது ஆத்மாவுக்கு கிடையாது. ஞானாஸ்ரயமாய், ஞானத்தையே வடிவாக கொண்டது ஆத்மா, ஞானஸ்வரூபி. ஞானம் ரொம்ப முக்கியம் ஆத்மாவுக்கு. அதே மாதிரி ஈஸ்வரனுக்கு ஞாம்யமாய், ஈஸ்வரனுடைய நியமனத்துக்கு உட்பட்டதாய்னு அர்த்தம். ஈஸ்வரனுக்கு தாரியமாய், அவனாலே தரிக்கப்படுவதாய் அப்படின்னு அர்த்தம்.
ஈஸ்வரனுக்கு சேஷமாய் அவனுக்கு அடிமையாய் இருக்கக்கூடியது இந்த ஆத்மாவனுடைய ஸ்வரூபம். ஸோ இந்த ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபம் என்ன? ஈஸ்வரனுக்கு ஞாமியமாய் தாரியமாய் சேஷமாய் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் நம்ம பின்னாடி அப்படியே சம்மரைஸ் பண்ணும்போது நமக்கு வரும். ஸோ அந்த ஆத்மாவுடைய ஸ்வரூபம் ஜென்ரல் ப்ரீஃபாக நம்ம தெரிஞ்சுட்டோம். நம்ம அச்சித்தனுடைய ஸ்வரூபம் என்ன அப்படின்னா, அச்சித்துங்கிறது ஞான சூன்யமாய் விகாராஸ்பதமாக இருக்கும். அதாவது ஞான சூன்யம், ஞானம்ங்கிறது கிடையாது, அது ஜடப்பொருள். விகாராஸ்பதமாக இருக்கும்னா விகாரப்படுவதே அதனுடைய வேலையாக இருக்கும். அதாவது மாறுதலுக்கு உட்படுவதே அதனுடைய வேலையாக இருக்கும். தண்ணீருங்கிறது ஆவியாக மாறும், ஆவிங்கிறது திரும்பி வேறு தண்ணீராக மாறுது, ஐஸ் மாறுது. இந்த மாதிரி எல்லா பொருள்களுமே மாறி மாறி இருக்கும். ஸோ அப்புறம் மரம் எரிந்து சாம்பலாக போகிறது, சாம்பல் அப்புறம் திரும்பி மரமாக வருது. அந்த மாதிரி என்னென்னமோ மாறுதலுக்கு உட்பட்டு இருக்கும் இந்த அச்சித்துங்கிறது. அது அச்சித்தினுடைய நேச்சர் அந்த மாதிரி. சொல்கிற பாருங்க, அதில் முந்துற அச்சித்தின் லட்சணம் தெரிவிக்கப்படுகிறது. அச்சித்தின் லட்சணம் அறிவுக்கு இருப்பிடமல்லாதது அச்சித்து எனப்படும். அச்சேதனம் என்பதும் இதுவே. இது ஞானசூன்யமாயிருப்பதோடு விகாரத்துக்கு இருப்பிடமாயும் இருக்கும். ஒரு அவஸ்தையினின்று மற்றோர் அவஸ்தையை அடைவதுதான் விகாரம் என்பது. வெங்கடேஸ்வரன் சுவாமி கேட்டிருந்தார், இந்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. ஆமாம், இதுதான் அதனுடைய நேச்சர். விகாரம் அடைவதுதான் அதனுடைய நேச்சர். ஒரு அவஸ்தையினின்று மற்றொரு அவஸ்தையை அடைவதுதான் விகாரம் என்பது. கீழே விவரிக்கப்பட்ட சேதன வஸ்துவுக்கு விகாரம் என்பது கிடையாது. சேத்தனன்னா சைத்தன்யம் உடைய சித்துக்கு விகாரம் என்பது கிடையாது. அது எப்போதும் ஏகரூபமாகவே இருக்கும். அச்சித்தத்துவம் அங்கனன்றிக்கே விகாரப்பட்டு கொண்டிருக்கும் என்றதாயிற்று. விகாரத்துக்கு உட்பட்டது அச்சித்தத்துவம். அந்த அச்சித்தத்துவங்கிறது நிறைய மூல பிரகிருதி, அதுக்கப்புறம் மகான், அகங்காரம், அந்த மாதிரி ஐம்புலன்கள், ஐம்பொறிகள், 5 பூதங்கள், இப்படி இருக்கக்கூடியது மாறுதலுக்கு உட்பட்டு இருக்கும். அதுதான் ஆழ்வாரம் பாடியிருக்கார் இல்லையா, பொங்கைம்புலனும் பொறியைந்தும் கருமேந்திரியம் ஐம்பூதம் இங்கு உயிரே பிரகிருதி மானாங்கார மனங்களே அப்படின்னு ஆழ்வார் பாடியிருக்கார். அதையும் இங்கே எடுத்து காமிக்கிறாங்க. இதுதான் இந்த அச்சித் தத்துவம் தான். இதுதான் பொங்கையும் புலனும் பொறியைந்தும் கருமேந்திரியம் ஐம்பூதம் இங்கு உயிரே பிரகிருதி மானாங்கார மனங்கள் என்கிறபடியே 24 தத்துவமாயிருக்கும். 24 தத்துவமாயிருக்கும். 25வது தத்துவம் ஜீவாத்மா, 26வது தத்துவம் பரமாத்மா. ஸோ அதனால் 24 + 25 ஜீவாத்மா, 26 பரமாத்மா. ஸோ இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ளலாம் அச்சித் தத்துவம் என்பதை பற்றி. அடுத்தது ஈஸ்வர தத்துவம். ஈஸ்வரன் ஆளுபவன் பரமாத்மா. இந்த பரமாத்மாவும் நித்தியம்தான், அச்சித்தும் நித்தியம்தான், சித்தும் நித்தியம்தான், 3மே நித்தியம்தான். அது நம்ம பின்னாடி ஒரு டயக்ராம் மாதிரியே போட்டு காமிக்கிறேன் அடியன். ஸோ இந்த ஈஸ்வரனுங்களுடைய பரமாத்மாங்களுடைய ஸ்வபாவம் எப்படி அப்படின்னால், ஈஸ்வரன் அகிலஹேய பிரத்யனீக ஆனந்த ஞானானந்தைகஸ்வரூபனாய் ஞான சக்தியாதி கல்யாண குணகணபூஷிதனாய் சகல ஜகத் சக்ஸ்திதி சம்ஹார கர்த்தாவாய் ஆர்த்தோ ஜிக்ஞாசுரர்த்தார்த்தி ஞானி என்கிற சதுர்வித புருஷர்களுக்கும் ஆஸ்ரயனீயனாய் தர்ம அர்த்த காம மோக்ஷாக்கிய சதுர்வித பலப்பிரதனாய் விலக்ஷண விக்கிரகயுக்தனாய் லக்ஷ்மி பூமி நீளா நாயகனாய் இருக்கும். இது ஈஸ்வரனுடைய தத்துவம். ஈஸ்வர தத்துவத்துக்கு உண்டான விளக்கம் சொல்லியிருக்காங்க. அகிலேஹேய பிரத்யனீகஸ்வ ரூபனாய், அனந்த ஸ்வரூபனாய், ஞானானந்தைக ஸ்வரூபனாய் என்று யோசித்து கொள்வது. 3 சொல்லியிருக்காரு அதில். அகிலஹேய பிரத்யனீகஸ்வரூபனாய், அனந்த ஸ்வரூபனாய், ஞானானந்தைக ஸ்வரூபனாய், 3. ஸோ அகிலஹேய பிரத்யனீகஸ்வரூபனாய் அப்படின்னால் எல்லா விதமான குற்றங்களுக்கும் எதிர்த்தட்டானவன், எல்லாவித குற்றமும் இராதவனாய், பிறரின் எல்லா குற்றங்களையும் போக்குபவனாய் இருப்பவன் அவனை அகிலஹேய பிரத்யனீகஸ்வரூபன். அனந்தஸ்வரூபன், அனந்தஸ்வரூபன்னால் திரிவித பரிச்சேத ரஹிதனாய் இருக்கும். திரிவித பரிச்சேதம்னால் தேச கால வஸ்து இதில் இருக்கக்கூடிய லிமிட்டேஷன்ஸ் அது இல்லை அவனுக்கு. அதாவது இடத்தாலும் காலத்தாலும் பொருள்களாலும் முடிவில்லாதவன், திரிவித பரிச்சேதம் இல்லாதவன், அதுதான் அனந்தஸ்வரூபன்.
அடுத்தது ஞானானந்தைக ஸ்வரூபனாய் அப்படின்றது ஸ்வயம் பிரகாசமாய் சுகரூபத்துவமே வடிவாய் இருக்கும் என்று சொன்னபடி. அதனால் இந்த அகிலேய பிரச்சனீக அனந்த ஞானானந்தைக்கை ஸ்வரூபன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து நம்ம சுவாமி சரணாகதி கத்தியத்துலேயும் நிறைய சொல்லியிருப்பார் இதுபடி. அதுக்கப்புறம் ஞானசக்தியாதி கல்யாண குணகண பூஷிதனாய், ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ் போன்ற பரம போக்கிய குணங்களை உடையவன், சகல ஜகத் சர்க்ஸ்திதி சம்ஹாரகர்த்தாவாய், அதாவது சமஷ்டி யுஷ்டி ரூபங்களான படைத்தல், காத்தல், அழித்தல் இதை செய்யக்கூடியவனாய், ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, 4 விதமான ஆசிரியர்கள், 4 விதமான பக்தர்கள், அந்த பக்தர்களுக்கு அவன் ஆசிரியனாய். அதே மாதிரி 4 விதமான புருஷார்த்தங்கள், தர்மார்த்த காணமோட்சம் அதையெல்லாம் கொடுக்கவனாய், அதாவது பலப்பிரதானாய், விலக்ஷண விக்கிரகனாய், அதாவது விக்கிரகம் ரொம்ப முக்கியம் நமக்கு. ஏன்னா எம்பெருமான் திருவடிகள் அப்படின்னு சொல்லும்போதே திருமேனியே சொல்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீமன் நாராயண சரணவ் அப்படின்னு சொல்லும்போது திருமேனியே சொல்கிறதுன்னு அர்த்தம். அதனால் விலக்ஷண விக்கிரகனாய், மிகவும் விலக்ஷணமான மிகவும் தேஜஸான விக்கிரகனாக இருக்கக்கூடியவன், லக்ஷ்மி பூமி நீலா நாயகனாயிருக்கும், கூந்தல் மலர் மங்கைக்கும் மண்மடந்தைக்கும் குளவாயர் கொழுந்துக்கும் கேழ்வனாயிருப்பன் ஈஸ்வரன் என்றதாயிற்று. அதாவது ஸ்ரீமன் நாராயணனே அவன். திருவில்லாத்தேவரை தேரேன் மின் தேவுன்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி யார் லக்ஷ்மிக்கு பதியாக இருக்கிறானோ அவன்தான் தெய்வம் அப்படிங்கிறது வேதம். ஹ்ரீஷ்சதே லக்ஷ்மீஷ்ச பத்ஞோ அப்படின்னு சொல்கிறது, ஸ்ரத்தையா தேவோ தேவத்வமஸ்னுதே அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதெல்லாம் இங்கே எடுத்து சொல்கிறாங்க. லக்ஷ்மி பூமி நீலா நாயகனாய் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஈஸ்வரனுடைய தத்துவம் இது இருக்குது. நம்ம சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, வேதம் சொல்கிறது. பிரம்மா அப்படின்றது, பிரம்மா அப்படின்னா பரமாத்மா, அந்த பிரம்மங்கிறது பரமாத்மா. சத்தியம் ஞானம் அனந்தம் இது மட்டும் இப்போ பார்ப்போம். இன்னும் ஈஸ்வர ஸ்வரூபத்தில் சத்தியம்னா எப்போதும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது சத்தியம் அப்படிங்கிறது. ஞானம் எப்பொழுதும் குறுகாமல் எல்லா வஸ்துக்களிலும் வியாபித்த அறிவையே குணமாகவும் உருவமாகவும் உடையது ஞானம். எல்லா வஸ்துக்களும் வியாபித்திருப்பான், அறிவோடைய வியாபித்திருப்பான், அதுவே குணமாக கொண்டிருப்பான், அதுவே உருவமாக கொண்டிருப்பான். இது எல்லாமே ஞானம். அனந்தம்ங்கிறது இடத்தாலும் காலத்தாலும் பொருள்களாலும் முடிவில்லாதது, அதாவது திரிவித பரிச்சேதம், 3 விதமான கட்டுப்பாடுகள் இல்லாதது அனந்தம் அப்படிங்கிறது. ஸோ இந்த சத்தியஞானம் அனந்தம் பிரம்மா அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். இப்போது ஜீவாத்மா, பரமாத்மா, இந்த அச்சித்து, இது 3த்தினுடைய ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய சம்மரி மாதிரி விஷயங்களை அழகாக ஒரு டயக்ராமில் நம்ம போட்டு பார்ப்போம். அது அடுத்த வாரம் வில் கண்டினியூ. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.